பகவான் கிருஷ்ணர் கடந்த அத்தியாயத்தில் தனது வைபவங்களை விளக்கி கூறினார், அர்ஜுனனுக்கு விளக்கி கூறினார். அவரோட வைபவங்கள் எல்லையற்றது. அவருடைய தனது சிறு பொறி மூலமாக அந்த உலகத்தை தாங்கி வருகிறார் என்பதை கூறினார். சோ அவர் எங்கெல்லாம் இருக்கிறார் என்பதையும் எல்லா வைபவத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது அதை நேரடியாக நமக்கு காட்சி தரும் விதமாக தனது விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். நாம் அனைவரும் அதை இன்று அர்ஜுனன் மூலமாக நாம் காணலாம். விஸ்வரூபத்தை பௌதிகமான கண்களை கொண்டு பார்க்க முடியாது. அதற்கு திவ்யமான ஒரு கண்களை இருக்க வேண்டும். அந்த கண்களை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்தார். விஸ்வரூபத்தை காண்பதற்காக நம் பௌதிகமான கண்களால் இயலாதே. குறைபாடு உள்ள புலன்களால் நம்ம பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது, அவரை தரிசிக்கவும் முடியாது. அதற்கு விசேஷமான கண்கள் தேவைப்படுகிறது. அந்த விசேஷமான கண்களை அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணரை கொடுக்கிறார், திவ்யமான கண்களை.